ஸோ ஹாய் எல்லாருக்கும், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நிறைய வீடியோஸில் காட்டியிருப்பேன் என்கிட்ட எவ்வளோ இன்டோர் வெரைட்டிஸ் இருக்குது, அவுட்டோர் பிளான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன். இந்த பிளான்ஸ் மட்டும் இல்லாமல் என்கிட்ட 4 மாங்காய் மரம் வேறு இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல வளர்ந்த மரமாக தான் இருக்கும் எல்லாமே. ஸோ இந்த செடி மரம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு செலவு இருக்கும் கண்டிப்பாக. நம்ம நர்சரியில் வாங்கியிருப்போம். இதெல்லாம் ஒன்று ஒரு இடத்துலேருந்து வாங்கினது. ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு ரேட் அப்படின்னா இதை நல்லா மெயின்டைன் பண்ணி இதிலிருந்து ஒரு ஈல்டு எடுப்போம் இல்லையா, அதுக்கு இன்னுமே நம்ம மெனக்கிட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செடிக்கு அது போக மரம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் 15 நாளுக்கு ஒருக்கா உரம் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் நர்சரியில் போய் வாங்குவேன், சம்டைம்ஸ் கடையில் கூட வாங்கிடுவேன். எனக்கு இவ்வளோ செடி இருக்கிறதுனால 5 கிலோ பேக்கெட்டாக தான் நான் வாங்குவேன். எனக்கு அது வந்து 350 360 ரேட்டுக்குள்ளே வரும். ஸோ மாதத்துக்கு 2 வாட்டி நம்ம போடுறதுனால அதுவே ஒரு மாதத்துக்கு 800 ரூபா பக்கமாக வந்துடும். ஸோ ஒரு மாதத்துக்கு 800 ரூபா செலவு பண்ணோன்னா சாலிடாக நமக்கு வந்து 2வது மாதத்துக்கே 1600 ரூபா பக்கம் போயிடும். ஸோ காஸ்ட் பட்ஜெட் வந்து உரத்துக்கு மட்டுமே நல்லா எகிரிடும். ஸோ நம்ம எல்லாருமே வீட்டில் சமைக்கிறது உண்டு. வீட்டில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற காய்கறியோட வேஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரீயாக கிடைக்கிறத திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே ஒரு உரம் பண்ணும்போது நம்ம எதுக்கு அதை போய் கடையில் காசு கொடுத்து வாங்கிட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கே ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் நாங்களே வந்து வீட்டில் உரம் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் முன்னாடி இருந்தே பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் ஸ்டார்டிங்கில் நிறைய தப்பு பண்ணி தான் கற்றுக்கிட்டோம். முன்னாடியெல்லாம் நம்ம புளிச்ச மோர் புளிச்ச தயிர்னு சொல்லி அப்போ தான் நல்லா உரமாக மாறும்னு சொல்லி எல்லாம் போட்டு அது ஒரு மாதிரி பக்கத்துலேயே போக முடியாத அளவுக்கு பேட் ஸ்மெல் வந்துடும், புழு வந்துடும். ஸோ உரம் நம்ம ரெடி பண்ணாலுமே அதை கையில் தொட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கஷ்டமாக இருக்கும் உரம் ரெடி பண்ணுற டைம்லலாம். ஸோ நமக்கு கிச்சன் வேஸ்ட் டெய்லியுமே கிடைக்குது. அதை வச்சு ஈஸியாக நம்மளோட உரத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த டூல் பாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜீவன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம். சாப்பிடக்கூடிய ஐட்டம் லைக் நான்வெஜ் கூட நீங்கள் இதில் போட்டு உங்கள் பிளான்ட்டுக்கு உரமாக மாற்றி எடுத்து கொடுத்துடலாம். இதில் மக்காத ஐட்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேங்காய் தொட்டி, அப்புறம் பேப்பர், பிளாஸ்டிக், நம்மளோட தலைமுடி இதெல்லாத்தையும் தவிர நீங்கள் என்ன வேணாலும் இதில் போட்டு 45 நாளில் உரமாக மாற்றி உங்கள் பிளான்ஸுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதாவது இப்போ சாம்பார் மிச்சமாயிருச்சு அப்படின்னா மிச்சமான சாம்பார் இதில் ஊற்றுறேன், புளிச்ச மோர் ஊற்றுறேன், புளிச்ச தயிர் பால் ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லிக்விடான ஐட்டம்ஸே போட்டுறாதீங்க. ட்ரையான ஐட்டம்ஸ் மட்டுமே போடுங்க. அதாவது ஈரப்பதமான ஐட்டம்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ சாம்பாரை வந்து நல்லா வடிகட்டிட்டு புளிஞ்சிட்டு அந்த சக்கையை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மற்றபடி அந்த சாம்பாரையே இதுக்குள்ளே ஊற்றக்கூடாது. லிக்விட் ஐட்டம்ஸ் போடாதீங்க, ட்ரை மட்டும் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். ஸோ இந்த ஜீபுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி லேயர் ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வந்து வெர்ஜின் பிளாஸ்டிக் மெட்டீரியல், நம்மளோட இந்தியாவில் தான் இதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா ஸ்டர்டியாகவே இருக்குது. பிளாஸ்டிக்குங்கிறதுனால இது வந்து எப்படி தாங்குமோன்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து டபுள் லேயர் நான் சொன்னேன் இல்லையா, இங்கே பாருங்கள். இன்னர் லேயர் ஒன்று இருக்குது, ப்ளஸ் அவுட்டர் லேயர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்ல ஸ்டர்டியாக நல்ல பில்ட் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஜீவனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து தராங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு அடுத்தது இது, கடைசியில் இது. இந்த 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்சு எப்படி உரம் நம்மளே தயாரிக்கலாங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இப்போ ஒரு மூடி இருக்குது. ஸோ இந்த மூடி வந்து 3 கம்பார்ட்மெண்ட்டுமே காமனான ஒன்று. ஸோ இந்த மூடி எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு இன்னர் லேயர் இருக்குது. ஸோ இதுலேயுமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ளோஸ்டாக இருக்கும், அடியில் வந்து நம்மளுக்கு பாட்டம் இருக்கும். ஸோ இது ஒன்று. அப்புறம் இதுக்கான அவுட்டர் லேயர் ஒன்று இருக்குது. அப்புறம் இது கூடவே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கான ஒரு பேஸ் லேயரும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போதே கூட இந்த டீகாம் ஃப்ளோரிஷ் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த என்னடா பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, டீகாம் ஃப்ளோரிஷ்னா என்னன்னு சொல்லி நினைப்பீங்க. இது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா கொக்கோ பீட்டு, அந்த கொக்கோ பீட் தான். ஆனால் இதுக்குள்ளே என்ன கலந்துருக்காங்கன்னா உயிர் உள்ள பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் இதெல்லாம் கலக்கியிருக்காங்க. எதுக்குன்னா நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா வெஜிடபிள் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணுறத மக்க வைக்கிறதுக்காக ஒரு உயிருள்ள பாக்டீரியா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டெய்லியும் போடுற வெஜிடபிள் வேஸ்ட் கூடயே ஒரு லேயர் வேஸ்ட் போடுறீங்கன்னா கூடவே ஒரு லேயர் இந்த டீகாம் ஃப்ளோரிஷ் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணி தூவி விட்டுட்டிங்கனாலே போதும். இதுவே வந்து மக்கற ப்ராசஸை ஈஸியாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களுக்காக இப்போ டெமோக்காக நான் ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஸோ இந்த பேஸ் லேயர் இருக்கு இல்லையா, இந்த பேஸ் லேயரில் வந்து இங்கே ஒரு குழி மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நம்ம இந்த டீகாம் ஃப்ளோரிஷ் வச்சு நிரப்பணும். இது நார்மல் கொக்கோ பீட் தான், ஆனால் இதுக்குள்ளே உயிர் உள்ள மைக்ரோப்ஸு பாக்டீரியாஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நீங்கள் இது போட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த இன்னர் லேயர் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் லேயரை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி வச்சிங்கனாலே ஃபிக்ஸ் ஆகிடும். நல்லா மூவ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா அட்டாச்சாக ஃபிக்ஸாக இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயுமே ஃபஸ்ட்டு அந்த லேயர் தான் போட போகிறோம்.
ஸோ இப்போ நம்ம இன்னர் லேயர் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே இந்த டீகம்ஃப்ளோரிஷ் போட்டாச்சு. இப்போது அதுக்கு அடுத்த லேயராக தான் நம்ம வீட்டில் சேர்க்குற குப்பை வந்து போட போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எல்லா கிச்சன் வேஸ்ட்டும் எடுத்திருக்கோம், காய்கறி வேஸ்ட் எடுத்திருக்கோம். நம்ம மாம்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு கட் பண்ணி போடுறீங்களோ அந்த அளவுக்கு மக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி சேர்த்து வச்ச அந்த குப்பையை வந்து போட்டாச்சு. இதை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி இந்த லேயர் ஆட் பண்ணிக்கலாம், கொக்கோபீட் லேயரு. இது ஒரு கை நீங்கள் தூவி விட்டிங்கனாலே போதும். காய்கறி வேஸ்ட்டு கூடவே கொக்கோபீட் லேயர் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டுட்டு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் நாங்களும் கடந்த 45 டேஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஜீபினை நாங்கள் கிச்சனுக்கு வெளியவே தான் வச்சுருக்கோம். எங்களுக்கு டெய்லியும் கிடைக்கிற காய்கறி வேஸ்ட்டு, முட்டை ஓடு, பழத்தோட தோல் எல்லாத்தையுமே இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம். காய்கறி வேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு லேயர் அவங்க கொடுத்துருக்க இந்த கொக்கோபீட்டை ஒரு கை தூவி விட்டுட்டு நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருவோம். இதுதான் ரொட்டீனாக இருக்கும். இப்போ அந்த 45 டேஸோட ரிசல்ட்டை பார்க்கலாமா? ஸோ 45 டேஸ் ஆன உரம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நல்லா மக்கி போய் ஒரு பிளாக் கலரில் இருக்குது. நம்ம போட்ட குப்பை எதுவுமே தெரியல பாருங்கள், எல்லாமே நல்லா மக்கிருச்சு. இதை எடுத்து டைரெக்டாக நம்ம செடிக்கு வந்து கொடுத்துடலாம். பாருங்க, ஸோ இதில் பாருங்கள் எலும்பெல்லாம் வருது. ஸோ இந்த எலும்பு பாருங்கள் ஆல்மோஸ்ட் மக்கிருச்சு. இது கூட நம்ம கால்சியம் சத்துக்காக அப்படியே வச்சிடலாம், போட்டுக்கலாம். இந்த உரத்தில் வந்து கொஞ்சம் கூட மண்ணே கலக்கலை. அதுவும் இல்லாமல் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதனால தான் இது லைட் வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரே தக்காளி செடியில் வந்து இவ்வளோ தக்காளி காய்ச்சிருக்கு. இது வந்து ஆப்பிள் தக்காளி நம்ம வீட்டில் இருந்தது. சும்மா விதை தான் போட்டு விட்டோம். இப்போ நல்லா முளைச்சி வந்து எல்லா பக்கமும் காயாக இருக்குது. இங்கே பாருங்க, இங்கே 2 காய் இருக்குது. இந்த பெருசாக இருக்குது காய் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச உரத்தை வந்து தக்காளி செடிக்கு தரப்போகிறோம். அளவாக ஒரு 2 கை எல்லா செடிக்கும் போட்டுட்டு வரலாம். இதில் பாருங்கள், நான்வெஜ் எலும்பெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவும் நல்லா மக்கிற ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் க்ரீன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. நம்ம இலந்த பழம் இருக்கு இல்லையா, அதோட ஹைப்ரிட் வெரைட்டி தான். நல்ல பூ பூத்துருக்கு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லாம் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாகவே பூ தான். பூவெல்லாம் காயை மாறுற ஸ்டேஜ். இந்த டைமில் நம்ம உரம்லாம் கொடுத்தோன்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், காயெல்லாம் நல்லா தங்கும். முன்னாடி எல்லாம் லிக்விட் ஃபர்டிலைசர், மீனமிலம், பஞ்சகவியம்லாம் வாங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ எதுவுமே கடையில் வாங்குறது இல்லை, எல்லாமே வீட்டிலேருந்து கிடைக்கிற கிச்சன் வேஸ்ட்டை வச்சு உரம் பண்ணி போடுறது தான். ஸோ இது வந்து நம்மளோட லெமன் செடி. இது ஆல்மோஸ்ட் நல்லா பூ பூக்கிற ஸ்டேஜுக்கே வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உரம் கொடுத்தோன்னா பூ நல்லா பூக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு காய் எப்போ வரும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளோட கிரேப்ஸ் செடி. கிட்டத்தட்ட என்னோட ஹைட்டுக்கே வந்துருச்சு. ஒரே கிளைய இப்போ கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதையும் நம்ம வேறு பாட்டில் மாற்றி வைக்கணும். இப்போ இதுக்கும் நம்ம உரம் கொடுத்துக்கலாம். உரம் நல்லா பிளாக்காக இருக்குது, மக்கி போயிடுச்சு. இது வந்து எங்ககிட்ட இருக்கிற ட்ராகன் ஃப்ரூட்டு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலேயே ஆச்சு இந்த செடி வச்சு. இப்போ நல்லா வளர்ந்து வந்து நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கறதுனால புதுசாக ஒரு பூ வந்திருக்கு. இது வந்து இந்த செடியில் வர 2வது காய்ப்புன்னு சொல்லலாம். ஸோ பூ பிடிக்கிற டைம்லலாம் பூ நிறையா வாட்டி கீழே விழுந்துடும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி உரம் தரலாம். இந்த ஜீபினை வந்துட்டு வெயிலில் வைக்காதீங்க. ஏன்னா நம்ம இதுக்குள்ளே போடுற அந்த கொக்கோபீட்டில் உயிருள்ள பாக்டீரியாஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதை போட்டிங்கன்னா வெயிலில் வச்சிங்கன்னா செத்து போயிடும். அதனால் நிழலாக இந்த மாதிரி ஒரு கார்னரில் வச்சிங்கன்னா நம்ம ஆக்சஸ் பண்ணுறக்கும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு நீங்கள் இந்த பாக்ஸில் போடுவீங்க. 15 நாளுங்கீழே அது நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு அடுத்த 15 நாளுக்கு இதை போடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 15 நாள் அதே ப்ரொசீஜர் இது இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே வரதுக்குள்ளே 45 டேஸாக மாறிடும். அதுக்குள்ளே இந்த பின்னில் இருக்கிற குப்பை வந்து நம்மளுக்கு மக்கி போய் நல்லா உரமாக கிடச்சிரும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு 15 நாளுக்கு ஒருக்க உங்களுக்கு உரம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் இதோட கான்செப்ட். உரம் போட்டதுக்கப்புறம் இந்த மூடி இருக்கும், மூடிலையும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து நீங்கள் இப்படி மூடிட்டிங்கன்னா அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த குச்சி மாதிரி ஒரு டூல் கொடுத்துருக்காங்க, நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது. நம்ம உள்ளே விட்டு கிளறும் போது அந்த அடியில் இருக்க குப்பையெல்லாம் மேலே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ
ஸோ இந்த ப்ராடக்ட்டோட சீக்ரெட்டே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் தான். இது வந்து அவுட்டர் லேயர், இது இன்னர் லேயர். ரெண்டுத்துலேயுமே சின்ன சின்ன ஹோல்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் டீட்டெயில்டாக வெயிலில் காட்டுறேன் பாருங்கள். நம்ம போடுற குப்பைக்கு நல்லா ப்ரீத்தபிளாக இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஃபுல்லாகவே ஹோல்ஸ் தான், தெரியுதா? நம்ம ஒவ்வொரு செக்ஷன்லையும் போடுற வேஸ்ட்டை பொறுத்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8லேருந்து 10 kgs பக்கமாக உரம் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உரம் வந்து கெப்பாசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஜீபன் பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான பில்ட் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. வெர்ஜின் பிளாஸ்டிக் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும், 15 வருஷத்துக்கு உரம் நம்ம ஃப்ரீயாகவே தயாரிச்சுக்கலாம். ஸோ இது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஜீபனை நான் ஸ்ரீ மகாகுரு ட்ரேடர்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன். ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம். ஆன்லைனில் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொரியரில் இந்த மாதிரி நல்ல நீட்டாக பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. சப்போஸ் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த ஷாப்லேயே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். 5200 ரூபாய் இதோட ப்ரைஸ் வருது. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா கொரியருக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜீபனை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும்போதே இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத டீட்டெயில் எல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் சென்னையில் இருக்கீங்க வந்து பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. பட் அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பே பண்ணணும். ஸோ மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு இந்த ஜீபன் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜீபன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸோட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இனியும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் மாடி தோட்டம் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.